இது கார்ப்பரேட் நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவுக்காக செய்யும் செலவுகளையும் அதனால ஏற்படும் ஏமாற்றங்களையும் பத்தின ஒரு சுருக்கமான அலசல். டெக் நிறுவனங்கள் ஏஐக்காக பலாயிரம் கோடிகளை கொட்டி மாயாஜாலங்களை எதிர்பார்க்கறாங்க. ஆனா ஊபர் நிறுவனத்தோட தற்போதைய நிலைமைய பார்த்தா இந்த முதலீடுகள் எதுவுமே எதிர்பார்த்த லாபத்தை தரலன்னு நல்லாவே புரியுது. ஏஐ நம்ம வேலைகளை ரொம்ப சுலபமாக்குன்னு நம்ம எல்லாரும் நினைக்கிறோம். ஆனா அதுக்கான உண்மையான விலைய கொடுக்க போறது யாரு? முதலாவதாக மிகப்பெரிய செலவும் பணியாளர் குறைப்பும். ஊபர் நிறுவனம் தங்களோட 2026க்கான முழு ஏஐ பட்ஜெட்டையும் முதல் 4 மாசத்திலேயே காலி பண்ணிட்டாங்க. இந்த செலவை சமாளிக்க இப்ப புதுசா ஆட்களை வேலைக்கு எடுக்கிறதையும் கணிசமா குறைச்சிட்டாங்க. என்விடியா சிஇஓ என்ன சொல்றாருன்னா, அதிக சம்பளம் வாங்குற ஒரு இன்ஜினியர் தன்னோட சம்பளத்துல பாதி அளவ ஏஐ கம்ப்யூட்டிங் கட்டணத்துக்கே செலவு செய்யணுமா? இது எப்படி இருக்குன்னா, பக்கத்து தெருவுல இருக்கிற மளிகை கடைக்கு போறதுக்கு பல கோடி செலவு பண்ணி ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் வாங்குற மாதிரி இல்ல. இரண்டாவதாக, உற்பத்தி திறன்ல இருக்கிற பெரிய இடைவெளி. இவ்வளவு செலவு பண்ணியும் ஊபர் நிர்வாணி ஒருத்தர் சொல்றபடி கிளாடு கோடு மாதிரி சாஃப்ட்வேர் மூலமா 25% கோடிங் வேலைகளை முடிச்சாலும் அது மக்களுக்கு தேவையான புது வசதிகளா மாறல. செலவுக்கும் பயனுக்கும் நேரடி தொடர்பில்லாதப்போ இந்த முதலீட்டை நியாயப்படுத்துறது ரொம்பவே கஷ்டம். ஏஐ வேகமா கோடு எழுதுது சரி, ஆனா அது உண்மையிலே உபயோகமா இருக்கா இல்ல குப்பைகளை அதிவேகமா உருவாக்குதா? இறுதியாக, பொய்த்து போன பயன்களும் பொருளாதார அச்சுறுத்தலும். ஏஐ சாட்பாட்கள் நமக்கு பதிலா தாங்களே ஷாப்பிங் செஞ்சு ஊபர், டோர் டேஷ் மாதிரி கம்பெனிகளை அழிச்சிரோன்னு பயந்தாங்க. ஆனா அப்படி எதுவும் இப்ப வரைக்கும் நடக்கல. இதே நிலைமை நீடிச்சா அமெரிக்காவுல கட்டப்படுற மிகப்பெரிய ஏஐ உள்கட்டமைப்பும் அதை நம்பியிருக்கிற ஒட்டுமொத்த பொருளாதாரமும் பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும். பிரம்மாண்டமான ஷாப்பிங் மால்ல கட்டிட்டு உள்ளே கஸ்டமர்ஸ் யாருமே வராத மாதிரி தான் இது. ஏஐ நிறுவனங்கள் விக்கிற இந்த எதிர்கால கனவு நிஜமாகுமா இல்ல இது வெறும் மாயையா? சுருக்கமா சொல்லணும்னா, செயற்கை நுண்ணறிவு தனக்கான செலவை தானே ஈடுகற்ற வரைக்கும் அது பெருநிறுவனங்களோட தலையில இருக்கிற ஒரு மிகப்பெரிய சுமை